ரைட். இப்போ என்ன क्वेश्चन கொடுத்துறாங்க பாரு. क्वेश्चन என்ன கொடுத்தாங்க? Let V1 V2 V3 be an orthonormal basis of R3. R3 ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்கிரிப்ட் B நோட்டேஷன் கூப்பிடுவோம். அதுல V1, V2, V3 வந்து என்னது? ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னு கொடுத்துட்டாங்க. What do you know about orthonormal basis னா ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்கும்? இன்னர் ப்ராடக்ட் எடுத்தா V1, V2 எடுத்தா இன்னர் ப்ராடக்ட் 0வா இருக்கும். V2, V3 எடுத்தா இன்னர் ப்ராடக்ட் 0வா இருக்கும். V3, V1 எடுத்தா இன்னர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரியா? இது ஆர்த்தோகனலுக்கான மீனிங். அடுத்து ஆர்த்தோனார்மல்னா என்னது? norm of V1 = 1 வரும். norm of V2 = என்னது? 1 வரும். norm of V3 = 1 வரும். ஆர்த்தோகனல் இது நாம் 1ன்றதுனால அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy பண்ணிச்சுனா அதுக்கு பேர் என்னது? ஆர்த்தோனார்மல் வெக்டர். அந்த ஆர்த்தோனார்மல் வெக்டர் பேசிஸ் ஃபார் R3 ன்ட்டாங்க. ரைட், முடிஞ்சிச்சு. அடுத்து let V be 3/3 matrix whose columns of V1 V2 நம்ம V னா வெக்டர்னு கூப்பிடுவோம். இவர் இந்த நோட்டேஷன்ல மேட்ரிக்ஸ்னு கூப்பிடுறாரு. V1 V2 காலம், V3 காலம். இது V ன்றது மேட்ரிக்ஸ். சரியா? ஓகே. இப்போ உனக்கு தெரியும் இப்போ இந்த டெக்னிக்கை இப்படி எடுத்துட்டு போலாம். A வந்து V1 V2 V3 இப்படி அப்படி இருந்ததுன்னா A transpose equal to A transpose A equal to ஐடென்டிட்டி வரும். இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அதே தான் அங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க. சரிதானே? இது எப்படி ஆர்த்தோகனலா வரும்? எப்படி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா வரும்? எடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது வருதான்னு பார்க்கணும். V transpose ஐடென்டிட்டி வருதான்னு பார்க்கணும். V transpose செக் பண்ணணும். V ன்றது என்னது? V1 V2 V3 ரோ காலமா மாத்தறனா இப்படி இருக்குதா? அடுத்து என்ன? V டிரான்ஸ்போஸ்னா மறுபடியும் இப்படி எழுதுவோம். இந்த ரோவை V2-வை இப்படி எழுதுவோம். மறுபடியும் V3-யை இப்படி எழுதுவோம். கரெக்டாக தானே? ஓகே. எனிவே சரி, நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம V டிரான்ஸ்போஸ்னா டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த வெக்டர் என்ன வரும்? இப்படி ரோவாக எழுதிருக்கும், இப்படி காலமாக மாறும். சரி தானே? ஓகே. அப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா நமக்கு 2/2 எதுனா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. எனிவே வியும் V1 டிரான்ஸ்போஸ் தான் வரும். ஸ்மால் V1 டிரான்ஸ்போஸ் தான் வரும். அப்போ இன்னர் ப்ராடக்டாக V1, V1 என்ன வரும்? 1 வரும். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? norm of V1 ஸ்கொயர்னு அர்த்தம். தட் இஸ் 1 வரும். ஸோ அதுதான் இங்கே வரும். நீ எழுதி பார்த்தனியா? அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏன்னா அந்த ஃபார்மேட்டில் அமையல. V1 V2 V3 வெக்டர் இருக்குது. இப்போ V வெக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். V டிரான்ஸ்போஸ் எழுதுனா அந்த காலத்தை என்ன பண்ணணும்? ரோவாக எழுதணும். கரெக்டாக? அப்போ உள்ளக்கிற என்ட்ரிலாம் மல்டிப்ளை பண்ணி காட்டணும். உனக்கு நான் சொல்கிறது புரியணும். ஏன்னா இங்கே நம்ம அந்த V டிரான்ஸ்போஸ் தான் A டிரான்ஸ்போஸ் ஐடென்டிட்டின்னு வருது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் எழுதணும் அப்படின்னாக்கா இப்போ A மேட்ரிக்ஸ் வந்து ABCD EFG HIJ இப்படி இருக்குதுனாக்கா டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ABCDEG HIJ இப்படி இருக்கும். கரெக்டாக தானே? இப்படி தானே இருக்கும். கிளியரா? சரி. அப்போ இது என்ன வரும் பாரு? ADH ஸ்கொயர். அப்போ A ஸ்கொயர் D ஸ்கொயர் H ஸ்கொயர்னு இருக்கும். அடுத்தது என்னது? ABDH HIன்னு இருக்கும். அப்போ இந்த ஒரு வெக்டரு, இது ஒரு வெக்டரு, இது ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும். எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கும்? ஆமாம் சார், இது ஒரு வெக்டரு, இது வேற வெக்டரு. V1 V2 வரும். அது எப்படி சார் வேற வெக்டர்ன்றீங்க? ஆமாம், ரோவா பார்த்தாலும் பாரு, காலமா பார்த்தாலும் பாரு. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோனாக்கா இந்த ரோ தான் இங்கே இருக்கும். சரிதானே? அப்போ நீ வெக்டர் ரோவா பார்த்தாலும் சரி, காலமா பார்த்தாலும் சரி. அப்போ V1 V2 இன்னர் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்? 0 வரும். இது V1 V2 V3 இப்படி எடுத்து அப்படின்னாக்கா இந்த வெக்டர் தான் இங்கே எழுதியிருப்பேன். இந்த வெக்டர் தான் இங்கே இருக்கும். அப்போ இந்த V1 into V2 திஸ் வெக்டர் இப்படி பார்க்கணும். இப்போ V1 V2 V3 இப்படி பார்த்த அப்படின்னாக்கா V1 V1. அப்போ நார்ம் ஆஃப் என்னது? V1 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர்னா என்ன வரும்? இந்த இடத்துல 1 வரும். V1 V2 V1 V2 என்னது? 0 ஆயிடுச்சு. V1 V3 0 ஆயிடுச்சு. அடுத்து என்னது? V2 V1 0, V2 V2 1, V2 V3 0 0, V3 V1 0, V3 V2 0, V3 V3 1.
இது என்னது இது V transpose. அப்போ V transpose என்ன ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு சரிதானே. அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் லோக்கலாக சொன்ன ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்குன்னாக்கா ஈச் காலம் என்னவா இருக்கணும், எந்த ரெண்டு காலம் தானே பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே போல் எந்த ரெண்டு ரோ எடுத்தாலும் என்ன ஒரு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஈச் காலம்ஸ் நாம் 1 வரும். ஈச் காலம் இருக்குன்னா நாம் எடுத்துனே 1 வரும் ஈச் காலத்துக்கு. ஈச் ரோக்கும் நாம் எடுத்துனே 1 வரும். அது ஆர்த்தோகனல்னு அர்த்தம் சரியா. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஐடென்டி ஒன்ஸ் ஆர்த்தோகனல் வச்சா ஏ டிரான்ஸ்போஸ் ஐடென்டி வந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்ன வரும், ஐடென்டி வரும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் ட்ரூவாக இருக்கும், இதுவும் ட்ரூவாக இருக்கும் சரியா. ஓகே, இப்போ V ஈக்குவல் V டிரான்ஸ்போஸ்னா ஏ ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு கேட்குறாங்க. ஏ ஈக்குவல் ஏ டிரான்ஸ்போஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அது அதானே மீனிங்கு. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்குன்னு அவசியமா? சரி, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும், ஆல்வேஸ் இன்வெர்ட்டிபிளா இருக்கும். எப்படி சரி அது கொஞ்சம் பேசுவோமாப்ப. சரி இது ட்ரூ, ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு அந்த லாஜிக் பட்டன்ல அதே லாஜிக்கில் தான் நீ ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னாக்கா இது ட்ரூவாக வரும், இது ட்ரூவாக வரும். அப்புறம் V ஈக்குவல் டு V டிரான்ஸ்போஸ் வருமானா வராது. V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு V இன்வெர்ஸ் ஒன்னா வரும். எப்படி இப்போ ஏ வந்து முதல் இன்வெர்ட்டிபிளா அது பார்க்கணும். ஏ இன்வெர்ட்டிபிளா, ஏன்னா V இன்வெர்ட்டிபிளான்னு பார்க்கணும். V1 V3 பேசஸ் சென்டர். அப்போ 3 லீனியர் இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் இருக்குது. ரேங்க் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் ஆர் ரோஸ். நீ காலமாக சொன்னாலும் சரி ரோவா சொன்னாலும் சரி. ஓகே, அப்போ 3 காலம் இருக்குதுன்னா 3 லீனியர் இண்டிபெண்டன்ட். அப்போ V-னுடைய ரேங்க் என்னது 3. V-னுடைய ரேங்க் 3ன்றதுனால மேட்ரிக்ஸுடைய சைஸ் என்னது 3/3 சைஸ் தான் சரிதானே. அப்போ இது இன்வெர்ட்டிபிள். இது இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்ன பண்ணலாம், நம்ம இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ இதுல இருந்து V டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் ஐடென்டினா V இன்வெர்ட்டிபிள்ன்றதுனால இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு V இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இதுதான் சொல்ல முடியுமா அவசரம், V ஈக்குவல் டு V டிரான்ஸ்னு சொல்ல முடியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால இது நம்மளால கன்ஃபார்மாக கொண்டு வர முடியாது. V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு V இன்வெர்ஸ்னு கொண்டு வரலாம் சரியா. இல்லை அப்படின்னாக்கா நீ ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்தா ரெண்டு சேமா இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னா டிரான்ஸ்போஸ் எடுத்தா ரெண்டு சேம் கிடையாது. இது வேற ADH இருக்குதுங்கன்னா ABC இருக்குது சரிதானே. அந்த கண்டிஷன் உள்ளன்ற மாதிரி நீ எடு. பட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துனே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஐடென்டி தவிர வேற ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துனா இது சாட்டிஸ்ஃபை பண்ண அவசியம் இல்லை. எது ட்ரூனா ஆல்வேஸ் V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது V இன்வெர்ஸ் தான் ட்ரூ சரியா. டிரான்ஸ்போஸும் அதனுடைய இன்வெர்ஸும் சேமா இருக்கும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அது மட்டும் தான் சொல்ல முடியும். எல்லா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுக்கும் அதுவும் அதனுடைய டிரான்ஸ்போஸும் சேமா இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. இது ஓகே. ஸோ அதனால இந்த C ஆப்ஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ இருக்குன்னு அவசியம் இல்லை. வாட் அபவுட் D, டிட்டர்மினன்ட் ஆஃப் V நாட் ஈக்குவல் டு 0, det ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்குன்னாக்கா இன்வெர்ட்டிபிளா இருக்குன்றாங்க. எப்படி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இங்க இருந்து அப்ளை பண்ணு, நீ அங்க போ அதை இங்கே அப்ளை பண்ணு. இப்போ இது இன்வெர்ட்டிபிளானாக்கா இங்க எடுத்துட்டு வரணும். இதை எடுத்து இங்கே எழுதுறாரு. ஒரு நிமிஷம் எழுதுறேன் பாரு. நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ட்ரூன்னு தெரியும் இல்லையா. V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டி அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் எடு, det ஆஃப் V டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1. அப்போ det ஆஃப் V இன்ட்டு det ஆஃப் V டிரான்ஸ்போஸ் 1. நமக்கு தெரியும் என்ன தெரியும், det ஆஃப் ஏவும் det ஆஃப் A டிரான்ஸ்போஸும் தெரியும். டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் சேம். கேனா கே வரப்போகுது. அப்போ இது என்ன வரும், கேனா இது கே வரப்போகுது. அப்போ ஆல்ஃபானா ஆல்ஃபா ஸ்கொயர் வரப்போகுது. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபானா இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா விச் இம்ப்ளைஸ் என்னது ஆல்ஃபா நான் ஜீரோ. ஆல்ஃபா நான் ஜீரோனா என்ன அர்த்தம், ஆல்ஃபா தான் இதை கூப்பிட்டுக்கிறேன். அப்போ det ஆஃப் V என்னது நான் ஜீரோன்னு அர்த்தம் சரியா. அப்போ இது det ஆஃப் V நான் ஜீரோன்னு அர்த்தம். The answer is ABD. Is there any question please? Is there any question please? Come on. No question. Okay, thank you.